Be still and know that I am God. Stillness. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டில்னஸ் பிராக்டிஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களால தேவ பிரசன்னத்தை உள்ளுக்குள்ள உள்ளும் புறமும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உங்க ஆவி மண்டலத்துக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய திரை விலக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு மனம் தெளிவடைகிறதோ, மனம் தெளிவடையணும். எத்தனை பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸா உட்கார்ந்து உங்க தாட்ஸ பாத்தீங்களா? பார்க்க முடிஞ்சுதா? உங்களுடைய தாட்ஸ் தான் நீங்கன்ற உணர்வு, அதான் அந்த தாட்ஸ்குள்ள நீங்க கலந்து நீங்க அப்படியே டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாட்ஸ் வேற, என்னுடைய தாட்ஸ் வேற, நான் வேற, நான் இந்த தாட்ஸ் கிடையாது, நான் இந்த தாட்ஸ் இல்லைன்ற ஐடென்டிட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை அப்படியே பிரிச்சு வெளியே எடுத்து இது நான் கிடையாது, இது இல்லை, நான் இது எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ், என்னோட பியூர் கான்சியஸா, அதுதான் கான்சியஸ்னஸ். அதை ஆக்டிவேட் பண்ணி அதை நீங்க பாக்குற ஒரு இடத்துக்கு வரணும். மனது இன்னைக்கு காலையில பேசியிருப்பேன், மனம்ன்ற திரையில ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நான் என்கிற அடையாளத்தை, அதுதான் நான்ங்கிற அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல ஹையர் டைமென்ஷன்ஸ்குள்ள போக முடியாது. என்னைக்கு நீங்க உங்களை இந்த தாட்ஸ்ல இருந்து பிரிச்சு இது நான் கிடையாது, இது எல்லாமே எனக்கு வெளியில இருக்கக்கூடிய இதுல இருந்து மனத்திரையில ஓடிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், நான் என்னோட கான்சியஸ்னஸ், நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் ஒரு சுத்த மனசாட்சியாக இருக்கிறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனசாட்சிக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை சுத்திகரிக்கிறதுக்காக சிந்தப்பட்டது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சியை இந்த மாயைக்குள்ள இருந்து பிச்சு நம்மளை அப்படி வெளியே எடுத்து உங்களை இது நீ இல்ல அப்படின்ற இடத்துல உங்களை கொண்டு வந்து, இந்த மனது ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்களேன், இந்த தாட்ஸ் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க உட்கார்ந்து இந்த தாட்ஸ பாத்துக்கிட்டு இருந்தீங்க, ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா இந்த தாட்ஸ் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த தாட்ஸ் அதுக்கு வேல்யூ இழக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் என்ன பிரச்சனைனா, உங்களுக்குள்ள இந்த தாட்ஸ் தான் நானுன்னு உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த தாட்ஸோட இணைஞ்சுக்கிட்டு இந்த தாட்ஸ் தான் நானு, இந்த தாட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உங்க இமோஷன்ஸ் போய் கனெக்ட் ஆகிக்கிட்டு அப்படியே ரெண்டும் ஒன்னா இணைஞ்சு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒண்ணுமே புரியல, எவ்வளவோ ஜெபம் பண்றோம், எவ்வளவோ சீக்கிரம் என்னடா இதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாட்ஸ என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா, எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க உட்கார்ந்து அப்படி உங்க தாட்ஸ பாக்குற ஒரு திரையில பாக்குற இடத்துக்கு நீங்க ரெண்டையும் பிரிச்சுக்கும் போது அப்பதான் தெரியும், இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற இது எல்லாமே இது வேற, நான் வேற, நான் ஒரு கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிறேன். Man became a living soul. Man became a living soul. சோல் அப்படின்னா என்ன இருக்கு இதுல பாருங்க, கான்சியஸ்னஸ், கான்சியஸ், சப்கான்சியஸ், ரெண்டும் கான்சியஸ் தான். இது கான்சியஸ் ரெலம். இன்னொன்னு என்ன சொல்றோம், உள்ள இருக்கிறத
சப்கான்சியஸ்னு சொல்றோம். ரெண்டுமே கான்சியஸ் தான். கான்சியஸ், சப்கான்சியஸ். So when God created man, நல்லா புரியணும் இப்ப சொல்றத, he became a living conscious. எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் புரியுது? He became a living conscious. நீங்க ஒரு கான்சியஸ் ஆகத்தான் நீங்கள் மாறினீர்கள். You are a conscious. இத முதல்ல புரியுங்க. நான் ஒரு கான்சியஸா இருக்கேன், அவ்வளவுதான். Who am I? I am a conscious. நான் கான்சியஸா இருந்து இங்க இந்த மாயைக்குள்ள என்னுடைய மனமானது முதலாம் ஆதாமினால் என்ன ஆயிடுச்சு? இந்த மாயைக்குள்ள போய் நானு சிக்கிட்டேன். இப்ப அந்த மாயையில இருந்து முதல் படி எதுனா, நான் இந்த மனத்திரைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நபர், இந்த பர்சன் நான் இல்ல, இது கிடையாது, இப்படி ஒரு விஷயமே இல்லைன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இத பிரேக் பண்றீங்க பாருங்க. இதுதான் உங்களோட சுயத்தை உடைப்பது. பாட்டு பாடுறோமே, சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடிக்கணும்னு நம்ம சட்டை பேண்ட் எல்லாம் நல்லா கலர் கலரா போறதை நிறுத்திட்டு வெள்ளையும் போட்டாதான் சுயத்தை சாகடிக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்க இருக்கோம். அப்படி போட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணா போட்டுக்க. ஆனா சுயத்தை சாகடிக்கிறதுக்கு பேர் அது கிடையாது. சுயத்தை சாகடிப்பது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கில்லிங் யுவர் செல்ஃப்? உங்களுடைய சுயத்தை போட்டு கொல்றதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கான்சியஸா நான் இருக்கேன், ஆனா இந்த கான்சியஸ்னஸ் தான் நானுன்னு புரியாம இந்த எண்ணங்கள் என்னுடைய இந்த சரீரத்தினுடைய உணர்வுகளுக்குள்ள போய் நான் இந்த மாயைக்குள்ள மாட்டி இந்த மாயை தான் நான் என்கிற நிலையிலேயே உங்களையே நீங்க ஒரு உறக்க நிலையிலே வாழ்றீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா உங்க கான்சியஸ்னஸ் உறங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாயைக்குள்ள போய் இந்த மாயை தான் நானுங்கிற நினைப்பிலேயே வாழ்ந்து வாழ்க்கையவே முடிச்சிடுறீங்க. இந்த மாயைக்குள்ளேயே இருந்து 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 இந்த மாயையை பிடிச்சுக்கிட்டு இந்த மாயையை உடையவும் விடாது. ஏன்னா இதுதான் இந்த மாயை உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களோட செல்ஃப் உடைஞ்சிரும், உங்களோட அயமே உடைஞ்சிரும். ஏன்னா உங்களோட அயம் இதுவாதான் இருக்கு. இப்ப இதை உடைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஜீசஸ் பேசுறாரு, செல்ஃப் டினையல். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்றதெல்லாம் இந்த செல்ஃப்ல இருந்து நீங்க டிபார்ட் ஆகி, நான் யார்? ஐ எம் a living soul. நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிறேன். நான் ஒரு கான்சியஸ், நான் ஒரு விழித்திருக்கிற ஒரு நிலை. நான் விழித்திருக்கிறேன். நான் இந்த ஒரு ஆடியனா இருந்து என்னுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னைக்கு நீங்க ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்றீங்களோ, அந்த பியூர் கான்சியஸ்னஸ் உடைய ஸ்டேட்குள்ள நீங்க ஸ்டெப் இன் ஆகுறீங்களோ, அப்பதான் உங்களால இந்த மாயைய கலைந்து கிறிஸ்துவினுடைய சாயலை உங்களால என்ன செய்ய முடியும்? உங்களுக்குள்ள அப்படியே வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்பதான் கிரைஸ்டோட சாயல் ரிஃப்ளெக்ஷன்ல வெளியே வரும். புரியுதுங்களா? இது நான் இல்லைன்ற ஐடென்டிஃபை வந்ததுக்கு அப்புறம் இது நான் கிடையாது. அப்ப நான் யார்? அப்போ ஹூ ஆம் ஐ? இந்த கான்சியஸ்னஸ் இப்ப தன்னை உணருது. இப்ப உங்களையே இப்பதான் உணர்றீங்க. இப்பதான் நீங்க உங்களை உணர்ற நிலையவே அடைகிறீங்க. உங்களை நீங்கள் உணர்கிற ஒரு நிலையவே இப்பதான் அடையணும். இதுதான் உங்களை நீங்க கண்டுபிடிக்கிற, உங்களை நீங்க பாக்குற வேலை. இததான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுறது. எடுத்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு பவுல் அங்க என்ன பேசுறாருன்னு தெரியும். ரோமர் 7 வாசிங்க. வாசனம் ஒரு நிமிஷம். Romans chapter 7 verse 19 இருந்து படிக்கணும். ஆதலால் நான்
விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படிச் செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிறேன். இந்த நான் அல்ல, இந்த நான் அல்லனா இப்ப நீ தானே போய் செஞ்சுட்டு வந்த வாழையில, நீ தானே போய் செஞ்ச. ஆமா நான் தான் செஞ்சேன். ஆனா பவுல் சொல்றது நான் இல்லைன்ற, நான் கிடையாது பண்ணது. ஏன் இத சொல்ல முடியுது ஒருத்தனால? இதை எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும்? இது எப்ப ஒரு மனிதன் தன்னுடைய செயல்கள், இந்த பூமியில அவன் ஒண்ணு செய்யறான், அந்த செயல்களையும் இது நான் கிடையாது அப்படின்ற நிலைக்கு அவன் எப்ப வர முடியும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க, இது ரெண்டுக்கும் இடையில அவன் ஒரு இடைவெளியா பாக்குறான். டேய், இந்த மனதின் திரையில ஓடுற இதுக்கும் நான் ஒரு கான்சியஸா நான் இருக்கிறேனே இதுக்கும் ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குடா. இது நான் கிடையாதுடா, இது நான் இல்ல அப்படின்ற இடத்த அந்த நான்ங்கிறத அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. இதுதான், இந்த நிலைக்கு தான் உங்களை முதல், இதுதான் ஆவிக்குரிய மனிதனுக்கு வர வேண்டிய முதல் படி. இதுதான், இதை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்ததெல்லாம். இப்ப நம்ம 8, 9, 10 2 நாள் நீங்க இதான் அட்டைன் பண்ணணும். இந்த நிலையை அடையணும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு இது புரியணும். இது ஒரு மாயை. இந்த மாயைக்குள் நான் என்னுடைய அடையாளம், என்னுடைய அந்த கான்சியஸ்னஸ் இதுல தொலைஞ்சு போயிருக்கு. நீங்க உறங்கி கொண்டிருக்கீங்க, உங்களுக்குள்ள உறங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா இந்த இந்த வெளியில நடக்கிறது தான் உங்களுக்கு. அதுதான் பவுல் எழுதுறாரு, என் மனதின் பிரமாணத்தும், என் மனதுக்குள்ள ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, என் சரீரத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும், இந்த ரெண்டு பிரமாணமும் அதாவது அது பாட்டுக்கு வேலையை பார்க்குது. ஆனா இதுல நான் யாரு அப்படின்னா, நான் இப்படி ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கேன்டா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுலங்கிறாரு. இந்த இந்த இத ஒருத்த முதல்ல கண்டுபிடிக்கிறான் பாருங்களேன். இதை அடையணும். இதை அடையிறீங்க பாருங்களேன். இந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு உங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல நீங்க உங்களை கண்டுபிடிங்க, அப்புறமா கடவுளை கண்டுபிடிக்கலாம். தன்னையே கண்டுபிடிக்க முடியாததான் கடவுளை அப்புறம் கண்டுபிடிப்பான். கடவுளை கண்டுபிடிக்கிறதுன்னா என்ன? தன் தாயாருங்கிற அடையாளமே இன்னமும் ஒருத்தனுக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள கடவுளை பாக்குறேன், கடவுளை பாக்குறேன், கடவுளை பாக்குறேன்னு சுத்துறான் நம்மளு. பவுல் முதல்ல தன்னைய கண்டுபிடிச்சிட்டார். நான் அயாம கண்டுபிடிச்சார். நான் இந்த எண்ணங்கள் ஓடுது பாரு, இந்த திரையில ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, இந்த எண்ணங்களும் நான் கிடையாது. இந்த எண்ணங்கள் போய் இந்த பாடியை ஒண்ணு செய்ய வைக்குது பாரு, இந்த பாடி போய் ஒரு வேலையை பண்ணுது பாரு இந்த எண்ணங்களால, இதுவும் நான் கிடையாது. இது ரெண்டுமே நான் இல்ல. பண்றது இது கிடையாது. நான் யாருன்னா பியூர் கான்சியஸ்னஸ். நான் ஒரு விழித்து கொண்டிருக்கிற ஒருவனாக இருக்கிறேன். என்னைக்கு இந்த இந்த நீங்க இந்த விழித்து கொண்டிருக்கிற இந்த நிலையை நீங்க பார்த்துட்டு இத போய் நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த நிலைய பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு டிராமா உங்களை சுத்தி. நானுங்கிற ஒரு வலையில மாட்டி அழுது புலம்பி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு நாய்ப்படாத பாடுபடுறோம் பாருங்க. இந்த நாய்ப்படாத பாடுபடுறேன், இந்த நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கோம்ல, இதுல இருந்து அப்பதான் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அப்ப உங்களுக்கு புரியும் இது எல்லாமே மாயதான்.
இந்த மாயைக்குள்ளதான் நானு தேவையில்லாம என்னையவே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். எதையோ அடையணும், எதையோ போய் சாதிக்க போறோம், எதையோ போய் எதையோ கண்டுபிடிச்சு எதையோ பண்ணிட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை சம்பாதிக்க போறேன், இதை சம்பாதிக்க போறேன், எல்லாம் பண்ணி அதுதான் சாலமோன் எழுதுறான் பிரசங்கியில, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் மாயையும் மனதுக்கு எப்படி இருக்கான், சஞ்சலமாய் இருக்கிறது. அது மனசுக்கே சஞ்சலத்தை தான் கொண்டு வரும். ஒன்ன புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த மாயை இல்ல, இது நான் இல்ல, இது ஒரு பிம்பம், இது ஒரு பொய் அப்படிங்கிறத நீங்க புரியும் போது, இந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் நான்ன்ற இடத்துல உங்களுடைய தாட்ஸுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ புரிஞ்சு இந்த எண்ணங்களை நீங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்க இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மேல உங்களுக்குள்ள இருந்து கரைந்து விழ ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்களுடைய ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 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 இது ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைக்கு வரும். அன்னைக்கு நீங்க பியூரா அப்படியே உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதல் தான் நான், அந்த அமர்ந்திருக்கிற நிலைதான் நானுங்கிற ஒரு பியூரா ஒரு பிளேஸ நீங்க அட்டைன் பண்ணுவீங்க. அப்பதான் அந்த ரெஸ்ட், அந்த ஸ்டில்னஸ், அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டில்னஸ் அடைவீங்க பாருங்க. ஆத்மா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டில்னஸ்குள்ள போய் அது அப்படியே செட்டில் ஆகும். வரைக்கும் இல்லைன்னா இந்த மாயை போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நான் அல்ல, இது நான் அல்ல அப்படின்னு கண்டுபிடிங்க உங்களை. பவுலு கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்க யூத கலாச்சாரத்துல தியானங்கிறது யூத கலாச்சாரத்துல ரொம்ப பழமை வாய்ந்த ஒன்று. அவங்க இந்த அமைதியா உட்கார்ந்து உள்ள ஸ்டில்னஸ்குள்ள போய், ஏன்னா தாவீது ஸ்டில்னஸ்குள்ள போய் தானே அவர் பண்ணா. அப்ப தாவீதோடைய இதுல வர்றவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அமர்ந்திருக்கிறதுதான் தேவனை பார்க்க முடியுங்கிறது தாவீதே அதுலதானே நினைச்சிருக்காரு. அப்படின்றப்ப யூத கலாச்சாரத்துல இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளோட முட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயமா தெரியும், 100% தெரியும். பவுலுக்கு ஸ்டில்னஸ்லதான் அவன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவனுக்கு ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறான். நான் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தேன், அப்படி நான் உள்ளுக்குள்ள இருந்து இப்படிதான் ஆடியன்ஸா தான் இருக்கிறேன், ஆனாலுமே என்னால அதை ஜெயிக்க முடியாத நிலையில நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் இந்த பிரமாணங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மனதுல இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களுடைய அலைகளுக்குள்ளதான் பயம் இருக்கு. இந்த பயம், கலக்கம், தோல்வி மனப்பான்மை, நானுங்கிற அந்த கர்வம், அந்த பெருமை, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், நான் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கணும், நான் தான் இதை சாதிக்கணுங்கிற அந்த கர்வம், இது எல்லாமே அங்கதான் மண்டி கிடக்கு. இந்த பெருமைய உடைக்கதான் உங்களுக்கு உள்ள இருந்து அந்த பியூரிட்டி வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அந்த நான் அப்படிங்கிற அந்த பிளேஸ் அந்த நான் அப்படின்ற ஒண்ணு வச்சிருக்கீங்க பாருங்களேன், அது பிரேக் ஆகி ஆகணும். அப்பதான் நீங்க பவுல் எழுதுற மாதிரி வாழ்கிறது நானே அல்ல, இட்ஸ் நோ மோர் மீ, இட்ஸ் கிரைஸ்ட் who lives in me, who live in. யார் எனக்குள்ள வாழ்ற? கிரைஸ்ட் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஐ எம் கிரைஸ்ட் அப்படிங்கிற இடத்த நீங்க அட்டைன் பண்ணி உங்களுடைய
ஆத்மாவை இளைப்பாற பண்ணுவீங்க. இல்லைன்னா ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் சான்ஸே கிடையாது. கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தா 2 நாள், ஒரு 2 நாள் நல்லா போகும். 3ஆவது நாள் மறுபடியும் பழைய குள்ளி கரதரடின்னு தான் வந்து நிற்பீங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா அவங்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நிலைக்கு தான் திரும்புவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை இன்னமும் அந்த மாயைக்குள்ளதான் வச்சிருக்கீங்க. இந்த மாயையிலிருந்து விடுபடுங்க. இந்த மாயை நான் இல்லை என்கிற உணர்வை அட்டைன் பண்ணுங்க. அத பால் முதல்ல அட்டைன் பண்ணி இருந்தார் பாருங்க. பால் இந்த சரீரத்திலயும் ஓடுது ஒண்ணு, அதுவும் நான் இல்ல. இந்த மனதுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் நான் இல்ல. அப்ப நான் யார் என்னை விடுதலை ஆக்குவாருன்னு கெஞ்சிற இடத்துல இருக்கிறாருன்னா அப்ப அவரோட ஐயம் அவர் எவ்வளவு கான்சியஸ் அட்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க. I am, who am I then? If not me, these thoughts. If not me, these thoughts are not me. Then who is this? This is full of மாயா. இது முழுவதுமே மாயை. இந்த மாயைக்குள்ள சிக்கி இருக்கிற மனிதன் வந்து தனக்குன்னு அது இதுன்னு பல கோல்ஸை ஃபிட் பண்ணிக்கிட்டு இதை அடைய போறேன், அதை அடைய போறேன். இந்த பூமியில அவன் எதுக்கு வந்தான்னா எதையோ சாதிக்க வந்தேன்னு நினைச்சுக்கிட்டு நான் இதை சாதிச்சுட்டேன், அதை சாதிச்சுட்டேன், நான் பாரு இதை பண்ணிவிட்டேன், அதை பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். ஜீசஸ் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு சொல்லுங்க, நீங்க ஓபன் பண்ணி சொல்லுங்க. ஜீசஸ் எதுக்கு, என்ன அவர் என்னவா வந்தாரு, என்ன பண்ணாருங்க இருந்து, என்ன நடந்தது? பிதாவை காண்பிக்கிறதுக்காக. முடிஞ்சு போச்சு. பிதாவோட ஒப்புரவாக்க கடந்து வந்தார். பிதாவை வெளிப்படுத்தினார். ஒப்புரவாக முடியும். பிதாவை வெளிப்படுத்தினாதானே ஒப்புரவாக முடியும் அந்த பிதாவோட. You will be the perfect reflection of the Father. ஆனா இப்ப நீங்க ஃபாதரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க எதையோ ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பால் கண்டுபிடிச்ச அந்த ஐயாம நீங்க கண்டுபிடிங்க. I am not this, I am not this thoughts, I am not this. நான் இந்த பாடியில வரக்கூடிய இந்த தாட்ஸும் நான் இல்லை. இந்த மனதுல ஓடுது, இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு படம் எனக்கு 24 மணி நேரம் ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கு என் மண்டக்குள்ள. இந்த படமும் நான் இல்லை, இந்த பாடியில ஓடுற இதுவும் நான் இல்லை. அப்ப நான் இது ரெண்டுக்கும் நடுவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பியூர் கான்சியஸ் ஸ்டேட், அவேக்கன்ட் கான்சியஸ் ஸ்டேட். பாலால எப்படி இவ்வளவு எழுத முடிஞ்சிச்சுன்னா இதான் ரீசன். எவ்வளோ பேர் இருக்காங்க பைபிள்ல. ஏன் பால் மட்டும் பிச்சை எடுத்திருக்காரு ஒவ்வொன்னையும். பால்லாம் இப்ப பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு காலில் அப்படியே ஓந்துருவேன். யாரையா நீ எப்படி அதெல்லாம் பண்ண அப்படின்னு நீ எழுதி வச்சுட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் டிகோட் பண்ண முடியாம உட்காந்துருக்காங்க. நாங்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியா நீ இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் நீ எழுதி வச்சதை டிகோடே பண்ண முடியல. அவ்வளோ மேட்டர்ஸ் பால் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? தன்னை அறிந்தவன். ஃபர்ஸ்ட் தன்னை அறியுங்க. நான் யார்? நான் இது அல்ல, நான் இதுவும் அல்ல. இது எல்லாமே என்னை சுத்தி ஓடிக்கொண்டிருக்கிற மாயையின் பிம்பங்கள். இந்த பிம்பங்களுக்குள்ள நான் என்னைய தொலைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். இது நான் கிடையாதுன்ற உணர்வை ஒரு மனிதன் அட்டைன் பண்ணி இங்க நடக்கிற இந்த நாடகம், இங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த மாயைக்குள்ள இந்த நாடகத்துக்குள்ள போய் அட்டைன் பண்ணி இந்த நாடகத்துல நானும் ஒருத்தன் அப்படி போய் நிக்காம இந்த நாடகத்துல இருந்து வெளியே நின்றுட்டு இந்த நாடகம் பாட்டுக்கு நாடகம் உலகம் நடந்துகிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கிரைஸ்ட் மாதிரி நீங்களும் உங்களை பிதாவோடைய ரெஃப்ளெக்ஷனாக மாத்துற ஒரு இடத்துக்கு வாங்க. அப்பதான் ஃபாதரோட பெர்ஃபெக்ட் ரெஃப்ளெக்ஷனா மாற முடியும் உங்களால. தன்னைய உடைக்க அந்த மாயையை உடைக்க ஒப்பு கொடுக்கலன்னு வைங்களேன். அந்த மாயையை உடைக்கணும் ஆண்டவர் எவ்வளவு பாக்குறாரு, ஆனா நம்ம விட மாட்டோம்.
ஏன்னா உங்க ஐடென்டிட்டி இப்ப எங்க போய் சிக்கி இருக்கு அப்படின்னா அந்த மாயக்குள்ளதான் போய் சிக்கி இருக்கு. அதை உடைக்கணும்னு ஆண்டவர் பாப்பாரு. சரி, ஏதாவது பண்ணி இவனுக்குள்ள இருந்து இவனை அதுல இருந்து மீட்கணும், இவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு ஆண்டவரும் பாக்குறாரு. நம்மளா அந்த மாயைய காப்பாத்துறதுக்கு தானே டெய்லி ஜெபமே பண்றோம். ஆண்டவரே, நான் அவமானப்பட கூடாது ஆண்டவரே, என் முகம் வெட்கப்பட கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, இந்த ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆண்டவர் பாக்குறாரு. பாவி, கொஞ்சமாவது உன்னை அந்த மாயிலிருந்து பிக்கணும்னா உனக்கு முதல்ல உனக்கு ஒண்ணு புரியணும், நீ அந்த மாயை இல்லைன்னு புரியணும். ஆனா நீ அந்த மாயையை எப்படி காப்பாத்துறதுக்குன்னு தானே என்கிட்டே வர்ற. இந்த மாயையை எப்படி நான் புடிச்சு எனக்குள்ள நிறுத்துறது, நான் இந்த இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியே இது போட்டு உடஞ்சிடவே கூடாது அப்படின்ல நீ பாக்குற அப்படின்றாரு. நம்முடைய மாயை உடைக்கிற சிலர் வருவாங்க நம்ம வாழ்க்கையில. அவங்க நம்மளை ஏன் திட்டுறானே தெரியாது, ஆனா திட்டுவான். நம்மளை ஏன் அவமானப்படுத்துறானே தெரியாது, அவன் நம்மளை அவமானப்படுத்துவான். நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அவன்லாம் உங்களுக்கு ஏதோ பெரிய தீமை செய்யறான்னு. Be thankful to those people who are really working in your life to break that maya. அவர்கள்தான் மாயையிலிருந்து உங்களை உடைக்கணும்னு வந்திருக்கிறவங்க. அவங்க செய்யறது உங்களை எப்படியாவது அதுல இருந்து அந்த 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 அயாம் நொறுங்கணும். இல்லைன்னு வைங்களேன், அந்த அயாம் உங்களை உட்கார வச்சு உங்களை பாடாப்படுத்தி உங்களை அழிச்சே போடும். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தையே ஆண்டவன் எவனா நிம்மதியா செத்துருக்கானா? இந்த உலகத்தையே பிடிச்சவன் அலெக்சாண்டருக்கு என்ன வயசு? உலகத்தையே போய் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு போனா, பிடிச்சு விட்டான். ஆனா அவனோட சாவு பாருங்க, அவனுக்கு அப்பயா நிம்மதியா செத்தானா? ஏன்னா அந்த மாயை ஒருத்தனை நிம்மதியா சாக கூட விடாது. சரி, எல்லாத்தையும் பிடிச்சி என்ன நடந்தது? சரி, எல்லாத்தையும் பிடிச்சிட்ட, ரைட், உலகத்தையே ஆண்டு பிடிச்சிட்ட, என்ன நடந்து போச்சு இப்ப அதனால என்ன சாதிச்சுட்ட பெருசா? என்னத்தை கிழிச்சிட்ட? இப்ப ஒண்ணும் கிடையாது. புடிச்சு கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டான். அதை ஆண்டு அனுபவிச்சானா? அதுவும் கிடையாது. கம்மி வயசுலயே செத்து போயிட்டான். கிட்டத்தட்ட 30-35 வயசுல செத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல யாருக்காவது தெரியுமா எத்தனை வயசுல அலெக்சாண்டர் செத்தான்னு? 35 வயசு 40 வயசு கூட வரல இருந்தாலும் அதுக்குள்ள செத்து போயிட்டான். பொண்டாட்டி புள்ள கூட கிடையாது அவருக்கு, பிள்ளையே கிடையாது. கடைசியில அவங்க அவ்வளவு தூரம் ஆண்டு சேர்த்து வச்சதுதான் 4 பேர் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் தானியல் புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. தானியல் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்பயோ எழுதி வச்சிருப்பாரு. அலெக்சாண்டரை பத்தி அப்படியே புட்டு வச்சிருப்பாரு தானியல். அலெக்சாண்டர் என்ன பண்ண போறான்னு. தானியல் ஏஜ் ஆஃப் 32ல செத்துட்டான். என்ன எவனா நெப்போலியனை எடுத்துக்கங்க, நெப்போலியனா இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற எலன் மஸ்க் எடுத்துக்கங்க. எலன் மஸ்க் அன்னைக்கு சொல்றான், என் வாழ்க்கையில எவ்வளவோ சோகம் இருக்குங்கிறான். என்ன சரி, இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டே நீ நிம்மதியா இருக்கியா? நிம்மதியா இருக்க விடாதுங்க அந்த மாய. நீங்க நினைச்சிருக்கீங்க ஒரு வீடு கட்டிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு. நீ வீடு என்ன, நீ மாளிகையே கட்டிக்கங்க, அப்பவும் நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. ஒரு வீடு கட்டிட்டா நான் என்னமோ நிம்மதியா இருந்துருவேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல இல்ல உங்க நிம்மதி. பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்ப நம்ம மாயை சோல்ல இருந்து நம்ம அந்த தாட்டை தள்ளி வச்சு பார்த்து அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இப்ப நம்ம சரீரத்துல அதையும் அந்த மாயிலிருந்து நம்ம வெளியே வரணும். இப்ப நமக்கு ஒரு பெயினோ ஏதோ ஒண்ணு வருது, இஷ்யூ, வியாதி ஏதோ ஒண்ணு வருது. அப்ப அதுல நம்ம எப்படி தள்ளி வச்சு பழகிறது? அது நான் இல்ல அப்படின்னு எப்படி? ஏன்னா அது நம்மளோட கான்சியஸை தாண்டி அது பெயின் ஹெவியா இருக்கும். அப்ப எப்படி அதையும் நம்ம பிராக்டிஸ் பண்றது?
அந்த வியாதி என்பதும் அந்த மாயையினுடைய ஒரு பார்ட்டு தானே தவிர அந்த வியாதி உங்களுடையதே அல்ல. அந்த வியாதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாமே அந்த மாயைக்குள்ள நடக்கிற விளையாட்டு தான். அந்த மாயையோட விளையாட்டு தான் மரணம். அந்த மாயையோட விளையாட்டு தான் அழிவு. அந்த மாயையோட விளையாட்டு தான் நம்ம சரீரத்துல தோன்றுகிற வலி. அந்த மாயையோட விளையாட்டு தான் எல்லாமே. இதை நீங்க சுத்த கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ண நீங்க சொல்ற மாதிரி இந்த சரீரத்தை நீங்கள் ஆள ஆரம்பிப்பீர்கள். அப்புறம் தான் எவ்ரி பெயின் இஸ் அ லை ஆஃப் யுவர் மாயா. நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய அந்த 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 பிம்பத்துல இருக்கிற மாயையில இருக்கக்கூடிய ரியாலிட்டி இதெல்லாம், அந்த மாயைக்குள்ள இருக்கிற ரியாலிட்டிஸ் இதெல்லாம், அதெல்லாம் உண்மையாவே ரியலா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் செயின்ஸ் ஆஃப் காட் அந்த அந்த மாயையை ஜெயிச்சதுனாலதான் அவங்களால பாம்பு கடிச்சு கையில தொங்குனா கூட அவங்க உதறி விட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஏசு சொன்னார்ல, சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தால் அது உங்களை இனிமேல் தொட முடியாதுன்னாரு. Everything that goes around your life, every sickness, every pain that you are feeling in your heart, mind and soul, in your ungaludiya the body la, even in your body, everything is maya. ஒரு மனிதன் தன்னை அறியதான் அவன் தேவனுடைய ரிஃப்ளெக்ஷனா மாறான். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அயம் இருக்கு, இது ரொம்ப அகங்காரம் பிடிச்சது, ஆணவம் பிடிச்சது. இந்த அகம்பாவம் ஆணவம் எல்லாம் நம்மளுடைய அதுலதான் இருக்குது பாருங்க. பைபிள்ல இல்லாத ஒரு கதையை சொல்றேன் பாருங்க இப்ப உங்களுக்கு. ஜீசஸும் அவரோட சீசர்களும் ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப இழுத்துட்டு போகுது. அதுல அங்கங்க கல்லுகள் இருக்கு. அந்த கல்லு மேல கரெக்டா காலை வச்சு டக்கு அதை தாண்டி போகணும். முன்னாடி ஏசு போனாராம். அவர் பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு அவர் பாட்டுக்கு அவர் கீழே கல்லையே பார்க்கலையாம். பார்க்காம அவர் பாட்டு நேரம் பார்த்துக்கிட்டே காலை டக்கு 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 டக்குன்னு வச்சாராம். அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாராம். இந்த சீசர்கள் பார்த்து வைக்கிறாங்களாம், அப்படின்னு வலிக்கு விழுந்தாங்களாம். அப்போ சீசர்கள் இயேசுட்ட கேட்டாங்களாம், இயேசுவே, நீங்க இப்படி காலை நாங்கெல்லாம் பார்த்து வைக்கும் போதே விழுகிறோம், நீங்க பார்க்காமே வச்சுட்டு போறீங்களே, கண்ணு நீங்க கீழே பார்க்கல, நீங்க மேல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஆனாலும் நீங்க காலை எப்படி கரெக்டா வைக்கீங்க? அப்ப சொன்னார, நீ நானுங்கிற அகம்பாவத்துக்குள்ள இருந்து நீ கீழே பாக்குற, அந்த கல்லுல நான் தான் கால் வைக்க போறேன், நான் தான் இப்ப அதுல கரெக்டா போறேன் நீ நினைக்கிற. ஆனா நானு அவர் தான் என்னைய நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் என்னைய தாங்குறாரு, அவர் எல்லாத்தையும் நடத்துறாரு இதுலன்ற அந்த நினைப்புலயே நான் வாழ்றேன் அப்படின்னா. பல நேரத்துல கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடத்த போறோம் அப்படின்னு எனக்கு சத்தியம் இப்ப கூட எனக்கு தெரியாது ஏதாவது நடத்த போறேன்னு. எனக்கு நான் என்ன நடத்த போறேன்னே எனக்கே தெரியாது. எல்லாமே எனக்குள்ள இருக்கும், ஆனா நான் எதை இங்க கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. நான் கிளம்பி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க உட்கார சில நேரத்துல மைண்ட்ல வரும், என்ன பேச போறோம் அப்படின்னு. அந்த நொடியில இல்ல நான் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க உட்கார்ந்தேன்னா அன்னைக்கு அன்னைக்கு நான் பேசுறது எனக்கே முதல்ல தூக்கி வாரி போடுற மாதிரிதான் இருக்கும். என்னைக்கு அந்த ஆணவம் கொஞ்சம் வெளியே என்ன பண்ண போறோம்னு யோசிச்சேனோ அன்னைக்கு உருப்படாம போயிடும். அன்னைக்கு நான் சொல்ல வர்றது எனக்கே புரியாது.
அதனால எல்லாத்தையுமே அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, எல்லாமே அவருடைய இதுல நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு இதுல நம்ம பாட்டுக்கு லைஃப்ல முன்னோறி போயிட்டே இருங்க. நீங்க நான்கிற அவம்பாவத்துல இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து வைக்க உங்கள்ல இருந்து நீங்க தான் வெளியே வருவீங்க. புரிஞ்சு. அதனால உங்களோட ரியல் இந்த 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 பியூர் கான்சியஸ்னஸ் தான் நானுங்கிற இடத்தை நீங்க அடையணும். இது அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், லைஃபே அப்படியே ஸ்மூத் ஆயிடும். அட எல்லாமே அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாம். ஒண்ணு சொல்லவா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா நம்மளாம் கடவுளை ரொம்ப தேடுறோம்னு. இன்றைக்கு ஆதாம் இதை சாப்பிடும் நாள்ல அந்த சர்ப்பம் ஆதாம்கிட்ட சொல்லுது, இதை நீ சாப்பிட்டனா நீ கடவுள் ஆயிடுவேன்னு. இதை நீ சாப்பிட்டனா நீ யார் ஆயிடுவ? கடவுள் ஆயிடுவேன்னு சொல்ல. அன்னையில இருந்து அதுக்கப்புறம் ஆண்டவரும் சொல்றாரு, மனுஷன் நம்மில் ஒருவரை போல ஆனான்ற. சொல்ல போனா அன்னைக்கே நம்ம எல்லாரும் கடவுள் ஆயிட்டோம். எப்படி தெரியுமா? இப்ப நமக்கு நம்ம தான் கடவுள். உங்களுக்குள்ள உங்களோட அயம் இருக்கு பாருங்களேன், அதான் உங்க கடவுள். அது என்னைக்குமே நானுங்கிறத விடவே விட. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் பார் கடவுளுக்கு எவ்வளவு, நீ நான்ற இடத்தை எடுத்துக்கிட்டு போய் நீ கடவுள்கிட்ட நின்னாலே நீதான் கடவுள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் கடவுள் இல்லைன்னு. எவனெல்லாம் அந்த அயமில் வாழுகிறானோ அவன் அன்றைக்கே கடவுளாகத்தான் வாழ்ந்து கொடுக்கும். அவனுக்கு அவன் தான் கடவுள். ஏன்னா இப்ப உங்க வில், உங்க இமோஷன்ஸ், உங்களுடைய எல்லாமே நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட அயம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க நான் கடவுள் இல்ல, நான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எது தெரியுமா உண்மையாகவே நான் கடவுள் இல்லை என்கிற நிலை? எது தெரியுமா? நான் கடவுள் இல்லை என்கிற நிலை எது தெரியுமா? என்றைக்கு ஒரு மனிதன் அந்த நான் கடவுள்ன்றத விட்டுட்டு, அந்த ஆதாம் மூலமா நான்ங்கிறத, அந்த நான் கடவுளை விட்டுட்டு, என்னைக்கு ஒரு மனிதன் கண்ணைய உங்களுடைய ஒரு பார்ட்டு தான் நானு, நீங்க தான் அயம் தட்டயம் அப்படின்னு உங்களை ஹம்புலா, உங்களை தாழ்த்தி, உங்க இருதயத்தை தாழ்த்தி, உங்களுடைய மனதை தாழ்த்தி, அப்பா நீங்க தான் அந்த அயம், அந்த அயமோட அயம்தான் நானா இருக்கேன்றதுக்கு சரண்டர் பண்றீங்க பாருங்க. அதுதான் உண்மையாகவே தாழ்மையின் நிலை. அந்த தாழ்மையை தான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரே தவிர, உங்களுக்கு நீங்களே கடவுளா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற பூரா அவனுக்கு அவன் தான் கடவுள். நான் அவனுக்கு என்ன கடவுளா? கடவுளா இருந்தா அவன் வாழ்க்கையும் எப்படி இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது இப்ப சொன்ன மேட்ரு? அன்னைக்கே நம்மள கடவுள் ஆக்கி விட்டாங்க சொல்ல போனா. இப்ப அதுதான் பிரச்சனையே. நீங்க உள்ள போங்க, நீங்க உங்க ஆன்மாக்குள்ள போறப்ப ஏன் உங்களை உள்ள இருந்து ஒண்ணு எது சண்டை போடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எது தேவன் பெரியவர்னு சொன்னா உள்ள இருந்து ஒண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு ஒண்ணு கத்துதே.
காட் சுப்பீரியாரிட்டியை ஏத்துக்காம உள்ள இன்னொன்னு, அப்ப எனக்கு என்ன வேல்யூ, அப்ப நான் யாரு, அப்ப எனக்கு என்ன இடம், அப்ப என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, என்னோட யூனிக்னஸ் என்ன, அப்ப எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாதா, எல்லாமே அவர் தான் இருப்பாரா அப்படின்னு உள்ள இருந்து ஒண்ணு வந்து கத்துதா? அதுதான் உண்மையாவே சாமி. உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்க சாமி. சொல்ல போனா அதுதான் இப்படிதான் சொன்னா, இதை சாப்பிடும் நாள்ல நீயும் என்ன மாதிரியே சாமியா இல்லண்டா, நான் சாமியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு நானா சாமி, உனக்கு நீதான் சாமி அப்படின்னு நான் பாருங்க. அந்த நீங்க எல்லாரும் அந்த சாமியை தான் இப்ப அந்த சாமியா தான் வாழ்ந்துக்கிறேன். அதைத்தான் கொஞ்சமா விடுங்கயா வெளியே வாங்கியான்னு கத்திக்கிட்டு அதைத்தான் விடாதது, அதைத்தான் அது சுப்பீரியாரிட்டியை ஏத்துக்காது. நீங்க என்ன பண்ணாலும் உள்ள இருந்து, அப்ப எனக்கு என்ன, இவர் சொல்றதுபடி பார்த்தா அப்ப நான் ஒண்ணுமே இல்லையா, அப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்கும். எனக்குள்ள இருந்தெல்லாம் நான்லாம் இந்த சத்தத்தை எப்படி கேட்டிருக்கேன் தெரியுமா? எனக்குள்ள நான் ஒரு நாள் அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும் ஆரம்ப காலங்கள்ல இந்த மெடிடேஷனுக்குள்ள. அப்பதான் எனக்கு நானாவது நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆளுக்கு, எனக்கு எவனும் சொல்லிக் கொடுக்குற ஆளு கிடையாது. எனக்கெல்லாம் வந்து நானே எப்படியோ ஆண்டவர் தான் எப்படியோனா, அது நான் ஏதோ சுயத்துல பண்ணிக்கிறேன். ஆண்டவர் வந்து அந்த பாதையில கொண்டு வரும்போது எனக்கு வந்து அது உண்மை புரியல, ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருந்து வந்து கத்துது. லிட்டரலா சத்தம் கேட்டேன் ஒரு நாள், நான் அரம்பிட்டேன், என்னடா இது ஏதோ பேசுது நம்ம கிட்ட வந்து. லிட்டரலா சத்தத்தையே கேட்டேன். இதை மட்டும் நீ வெளியே சொல்லிக் கொடுக்க கூடாது, இப்படியே சொல்லுச்சு, இப்படியே சொல்லுது, இதை மட்டும் நீ வெளியே சொல்லிக் கொடுக்க கூடாது, இதெல்லாம் நீ வெளியே கொண்டு வரக்கூடாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பேய் தான் பெரிய பேய் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்குது பாருங்க ஒண்ணு, அது கொடூரமான பேய். அது அதுதான் சொல்லுங்க. இப்ப வந்து நமக்கு சத்தம் வந்து உங்களுக்கு வர மாதிரி இல்ல, ஆனா வந்து அது கவலையா வருது. இப்ப ஆண்டவர் அவரோட பாரத்தெல்லாம் அவர் மேல வைக்க சொல்றாரு. ஆனா நம்ம சோல் வந்து அது எப்படி இந்த காரியத்தை குறிச்சு கவலைப்படாம இருக்கிறது, பொறுப்பு இல்லாம இருக்கோம் அப்படின்னு அது எடுத்துக்குது இல்ல. அதுவும் ஒரு வகையான, அதுதான் நம்ம மைண்டுக்கு என்னன்னா, நம்ம ரொம்ப அது நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்குது, அதுக்கு ஒரு நினைப்பு. நம்மளை கொள்றதே அதுதான் நம்மளை வந்து ரொம்ப பயப்பட வைக்கிறது, அதுதான் நம்மளை கலங்க வைக்கிறது. என்னமோ இப்ப இது ரொம்ப கவலைப்பட்டு இப்ப என்னமோ அதுல சரி பண்ணிடுற மாதிரி. சரி, இப்ப கவலைப்பட்டு நான் அதைதான் ஏசவே சொல்றாரு, கவலைப்படுவதனால என்னத்த பண்ணிட முடியுங்கிறாரு. ஆனா அது நமக்கு எப்படி ஒரு பொய்ய நம்ம கிட்ட சொல்லுன்னா, அப்ப நீ கவலைப்பட்டுதானே ஆகணும் அப்படின்னா, சரி இப்ப கவலைப்படுறதுனால என்ன நடந்து போச்சு, அத நமக்கு அதனால ஏத்துக்கணும், அதுக்காக கவலைப்படாம இருக்குல்லையா? அவருக்கு என்ன, அவர் சொல்றாரு அவர் பாட்டுக்கு. நம்ம மனம் இருக்கு பாருங்களேன், அதுதான் கேட்பதா பவுல் அததான் எழுதுனா, இந்த மனதுக்குள்ள ஒரு பிரமாணம் போய்கிட்டு இருக்கு, அந்த பிரமாணம் வந்து நல்லாதான் இருக்கு, கேட்க என்னமோ ரொம்ப பொறுப்பா பேசுற மாதிரிதான் தெரியுது. அதுதான் சொல்றேன், என் மனதின் பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற வேற ஒரு பிரமாணத்தை பாக்குறேன். என் மனசுல இருக்க பிரமாணம் என்னமோ நல்லா தான் இருக்கு, நல்லா அக்கறை எடுக்கிற மாதிரிதான் தெரியுது, நல்லா கவலைப்படுற மாதிரிதான் தெரியுது, நம்ம மேல ஏதோ ரொம்ப அக்கறையா இருந்து எல்லாத்தையும் செய்யற மாதிரிதான் தெரியுது. அது நம்ம அதுல இருந்து பெரிய 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 பெரியதான் சிஸ்டர். அது உங்களுக்குள்ள அந்த டீப்பர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை நீங்க அட்டைன் பண்றீங்க. அது கொஞ்சமா அந்த மாயால இருந்து விலகி, நான் இல்லடா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரும்போது, அதான் ஜீசஸ் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. அந்த இடத்துக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், லூக்கா 14 படிச்சு பாருங்க, ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்றி வருது. அவர் அதெல்லாம் சந்தோஷமாவே இல்லை. இவ்வளவு பேர் நம்ம பின்னாடி வராங்களே திரும்பி பாக்குறாரு, ஏன்டா என்ன பின்னாடி வரீங்க? அவர் சொல்றது அவர் டோன்ல சொல்லி காட்டுற பாருங்க, எதுக்கு என் பின்னாடி வர, என் பின்னாடி வர்றதுன்னா என்ன தெரியுமா, நீ என்ன நினைச்சுக்கிற, இந்த நான் நடந்து போறேன், என் பின்னாடியே நடந்து வந்தா என் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு நினைப்பாரா?
அப்படி இல்லடா என் பின்னாடி வர்றதுன்னா என்னன்னு சொல்றேன் கேளு. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் மனைவி ஆகிலும் பிள்ளை ஆகிலும் குடும்பத்தை ஆகிலும் என்னிலும் அதிகமாக நேசிக்காம இருந்து தன்னைத்தான் வெறுத்து அப்படி இருக்கிறவன் தான்டா என்னைய பின்பற்றி வர முடியும். என்னைய பின்பற்றுனா என்னங்கிறத புரிஞ்சு பின்பற்று இருக்கிறாரு. அப்பதான் அந்த 2 கதையவே சொல்றாரு. என்ன கதை? ஒருவன் வீடு கட்ட துவங்கி கட்ட முடியாம போச்சுன்னா பாதியிலேயே எல்லாரும் கேள்வி பண்ணுவான். ஒருத்த யுத்தத்துக்கு போறப்ப நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு பாத்துட்டு போ, அதனால என்னை பின்பற்றுறதுன்னா என்னன்றத புரிஞ்சு பின்பற்று. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வர்றதா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் அட்டன் பண்றதா என்னை பின்பற்றுறதுன்னு நினைச்சு பின்பற்றாதான்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நீங்க இன்னும் இன்னைக்கு நான் இந்த இதை சொல்லி கொடுத்தேன்ல, இதை நீங்க இன்னும் பொறுமையா உட்கார்ந்து இதை நீங்க பண்ணும்போது அது உள்ள இருந்து அந்த மாயையை உடைக்கிறதுக்கு அது ஏத்துக்க முடியாம அது கத்தும் குமுறும் உள்ள இருந்து. ஆனா கண்டிப்பா உடைய முடியாது இல்ல. அது கிறிஸ்து நமக்காக அது எல்லாத்தையும் சிலுவையில என்ன பண்ணிருக்காரு, கொன்னு முடிச்சிட்டாரு. அதனால அது நான் ஜெயிக்க முடிச்சிருக்குன்னா நீங்க ஜெயிப்பீங்க. எனக்குள்ளன்னு வராத சத்தம் எவனுக்குள்ளன்னு வராது. ஏன்னா அவ்வளவு சத்தம் எனக்குள்ளன்னு வந்திருக்கு, அவ்வளவு கத்தி இருக்காது உள்ள இருந்து எனக்குள்ள. பொறுமையா இருங்க, கான்ஸ்டன்டா இருங்க. டே பை டே உங்களுடைய ஆத்துமா இந்த சிறையிருப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகும். இது ஒரு சிறையிருப்பு. சொல்ல போனா இது ஒரு மாயாங்கிறது ஒரு பயங்கரமான சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆக்கப்பட்டு அந்த பியூர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு நாடகம் தான்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த நாடகத்துல நம்ம என்னத்தை போட்டுக்கிட்டு இதுல என்ன இது பண்ணிட்டு அது நம்மளை கொண்டு என்ன நடக்குமோ அது தானா நடக்கும். ஜேம்ஸ் இந்த உலகத்துல என்ன பண்ணணுமோ ஜேம்ஸை வச்சு அது தானா நடக்கும். ஜீசஸ் எதையுமே தேடி போகல. நல்லா புரியுங்க. அவங்க அம்மா அற்புதம் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அந்த அம்மா, எப்பா நீ இயேசு கிறிஸ்து ரொம்ப நாளா சும்மாவே இருக்க, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இங்க ஒரு அற்புதம் பண்ணி கொஞ்சம் உன் பவரை காட்டுவீங்களுக்கு சொல்றாரு. ஏமா சரியே கொஞ்சம் பேசாம இரு, உனக்கு எனக்கு அதான் வித்தியாசம். நீ வர்ற வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாப்ப, நான் அப்படி கிடையாது. என் மகிமையை தேடி சொல்றாரு பாருங்க, என் மகிமையை தேடி அதை எனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார். என் மகிமையை நான் தேடிக்கொள்றது இல்லை, என் மகிமையை தேடி அதை எனக்கு தர்ற ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் இருக்காரு, அவர் பார்த்துக்கிறாருன்றாரு பாருங்க. அதுதான் அந்த நிலை. Jesus was just surrendered. இமயமலையில இங்க உட்காரும் போது என்ன தெரியும், இந்த இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க உட்காருவீங்கன்னா சத்தியமா எனக்கே தெரியாதுங்க. என்ன 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 நம்பிங்க உட்கார்ந்துன்றீங்க, எதுவுமே தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான் வந்தாச்சு, இங்க உட்கார்ந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன நடக்கும் அது தானா நடக்கும். அதை நீங்க போட்டு இழுத்தீங்கன்னு நினைங்களேன். ஐயோ என் ஊழி இன்னும் வளரலையே, ஐயோ என்னோட இது இன்னும் வளரலையே, அது இன்னும் வளரலையே, என்னோட இது இன்னும் முடியலையே. நிறைய பாஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையே சபை வளரலன்ற கவலையிலேயே பாதி வீக் ஆயிடுறீங்க. சபையை நீங்க வளர்க்கக்கூடாது, சபையை நீங்க வளர்க்கக்கூடாது. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு எங்க சேர்க்கிறாரு, சபையில சேர்த்தார். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு எப்படியாவது 4 பேரை கூட்டிட்டு வரியா, 3 பேரை கூட்டிட்டு வரியா, இந்த நாள் ஒரு 3 ஆத்துமாக்களையாவது சபைக்கு நீங்க கொண்டு ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணி எதையாவது பண்ணி மண்டைய கழுவி அவனை எப்படியாவது கூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை கால அங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நினைப்பு, ரசிக்கப்பா நான் 5 பேரை ரசிக்கூடாது. எவனுக்காவது இது தெரியுமா? அவன் முதல்ல இன்னும் ரசிக்கவே படல. ஏன்? அவனுக்கு இன்னும் சோல்னா என்னன்னே கண்டுபிடிக்க தெரியல. அவன் எங்க ரசிக்கப்பட்டான்?
உங்களுடைய முழு ஆத்மாவோடு தேவனை, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அந்த நிலைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அந்த ஃபுல்னஸ் அவருக்கு, அப்பதான் அது புரியும். இப்ப இன்னும் ஃபுல்லா போகாது, உள்ளுக்குள்ளதான் ஒரு சாமி உட்கார்ந்துருக்கீங்க. சாமி உட்கார்ந்து இருக்க வரைக்கும் நம்மளால முழுசாலாம் கொடுக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ கையை தூக்கி ஓன்னு ஒரு நிமிஷம் அழுதுட்டீங்கன்னா ஏதாவது ஆண்டவருக்கு உங்களை அப்படியே கொடுத்துட்டீங்கன்னு. நம்மளால இதுதான் கையை தூக்கி ஓன்னு கொஞ்ச நேரம் அழுதுட்டான்னு அவனுக்கு நினைப்பு, அப்படியே நான் என்னையே கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆண்டவருக்கு. மாயாவை உடைக்கும் போதுதான் தெரியும், ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது, ஐயோ ஆண்டவரே இதை மட்டும் உடைச்சிடாதீங்க ஆண்டவரே கதவிட்டு போறது. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு மாயாவை உடைத்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வெல்விஷர்ஸ், அவங்கதான் என்னுடைய வெல்விஷர்ஸாவே இப்ப பாக்குறேன். இப்ப இந்த நிலையை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப அவங்க மேலதான் நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். சே எப்படி பண்ணிட்டானே, அவன் எப்படி பண்ணிட்டானே, இவன் நம்மளுக்கு எதிராக எப்படி பேசிட்டானே, இவன் நண்பன் நினைச்சேன், இவன் முதுகுல குத்திட்டானே அப்படின்லாம் நான் நிறைய நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் பாருங்களேன், இன்னைக்குதான் தெரியுது, ஆஹா இவங்க தாண்டா உண்மையாவே நமக்காக ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையவே இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டதே இந்த புண்ணியம் வாங்கினாண்டா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு அந்த வெல்விஷர்ஸ் அவங்கதான் உண்மையாவே வெல்விஷர்ஸ். ஏன்னா அவங்க எனக்கு அன்னைக்கு என்னோட ஆயமை உடைக்க உதவலைன்னு வைங்களேன், நான் அந்த ஆயமை காப்பாத்தணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன என்னால முடியாது. அதை உடைக்க விட்டுட்டேன், நொறுக்கி விட்டார். ஆனா அதை உடைச்சதுக்கு அப்புறம் அது உடைய 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 வலிச்சிச்சு. அது வந்து சாவுக்கு சமமா தான் இருந்துச்சு. அது வந்து செத்து திருப்பி வந்ததுதான் நான் என் லைஃப வந்து நான் சொல்லுவேன், நான் செத்துட்டு திரும்ப இது பண்ணுவேன் நானு. சோ அது வந்து அந்த மரணத்துடைய இதுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் தெரியுது, ஓகே அது நடந்தது, அதுதான் என்னைய வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு. நீங்க நான் பேசுறதெல்லாம் அங்க இருந்துதான் அடைஞ்சேன். They are my well wishers. அதனால கவலைப்படாதீங்க யார் மேலேயும். இவங்க they are really doing something they don't know. அவங்களுக்கே தெரியாம அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. Any question? பாஸ்டர், என்ன அவமானப்படுத்திடாதீங்க, வெக்கப்படுத்திடாதீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்றதும் நம்ம செல்ஃப்னு நீங்க சொன்னீங்களா? அப்ப நம்ம வேற எப்படி நம்மளோட இஷ்யூஸ நம்ம சொல்றப்ப நம்ம அப்படிதானே சொல்ல முடியும் இல்லையா? சொல்லிட்டு விட்டுணுமா? நம்ம அதை பத்தி ரொம்ப இது பண்ணிக்க கூடாது, அவரோட கேர்ல நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறீங்களா? நீங்க மைண்ட ஃப்ரீயா விட்டுட்டு என்ன நீங்க பாட்டுக்கு நீங்க வாழுங்க. அந்த அவமானம், அந்த நிந்தை இது எதுவுமே எனக்கு நடக்கலன்றத முதல்ல போய் இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அது எதுவுமே உங்களுக்கு நடக்கல. ஓகே ஓகே. அதுல எதுவுமே உங்களுடையதல்ல, அது எதுவுமே உங்களுக்கு நடக்கல, அது எதுவுமே சிஸ்டர் கவிதாவுக்கு நடக்கல. கவிதாவினுடைய ஒரு மாயைக்கு தான் நடக்கிறது. அந்த மாயைக்கு வலிக்குது. அதுதான் இங்க பால் வந்து தன்னைய பிரிக்கிறான் பாருங்க. மனதுக்கும் தனக்கும் இடையில ஒரு டிஃபரன்சியேட்ட பிரிக்கிறான் பாருங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம அத ஜெபத்துல வைக்கிறோம். வைக்கும்போது நார்மலா நம்ம இப்படித்தானே சொல்லுவோம். அதனால நான் கேட்டேன். Just leave it in his. Daddy, you know everything. Daddy, you know everything. You know everything. You know everything. உங்க புரிஞ்சுக்கணும், உங்க லைஃப நீங்க நடத்துறீங்கன்னு நினைக்கிறது தான் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இயேசுநாதர் சீசர்களோட கதையில, டேய் நீ காலை பார்த்து பார்த்து வச்சு நான்ற அகம்பாவத்துல இருந்து நீ வச்ச,
ஆனா அவர் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைக்கிறாருன்ற இடத்துல இருந்து நான் வைக்கிறேன். 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம்னு. பிரைஸ் தி பாஸ்டர். பேசலாம். அது அந்த மாதிரி இருக்கிறவங்க சரி நம்மள வந்து ரொம்ப காயப்படுத்துறவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட போயிட்டு எப்படி ஒப்புரவாகணுமா இல்ல எப்படி அதை ஓவர் கம் பண்றது நம்ம? அப்ப நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்மள காயப்படுத்திட்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் அவங்கள பாக்குறது மாதிரி இருக்குது நமக்கு. அப்ப இப்ப இப்ப இந்த செர்மன்லாம் கேட்ட ஒரு பாடு இப்ப நம்ம அவங்களோட போயிட்டு சாரி கேட்கணுமா இல்ல ஒப்புரவாகணுமா இல்ல எப்படி அது ஒண்ணும் புரியல. நீங்க ஃப்ரீயா இருங்க. நீங்க சாரி கேளுங்கன்னு நான் சொல்லல. உங்க மேல தப்பு இருக்கா? இல்ல 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 இல்ல. அப்ப சாரி எதுக்கு கேட்கணும்? நீங்க போய் உங்க மேல தவறு இருந்தா போய் கேளுங்க. உங்க மேல தவறு இல்லைன்றப்ப நீங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு ஓகே. ஒன்ன புரிந்து கொள்ளுங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாயைக்குள்ளதான் மாட்டியிருக்காங்க. இந்த மாயைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருடைய குணமும் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அவன் சாமி. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாமி, அவனுக்குள்ள இருக்கிற நான் கடவுள் என்ன பண்ணும்னா அவனை நான் தான் மேல இருக்கணும், நான் தான் அவங்க மேல இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாயையில மாட்டி இருக்கிறவங்கள பார்த்துட்டு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே ஆவிக்குரியவன் அதுதான் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் இதுலதான் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவங்க போய் நம்ம போய் போராடக்கூடாது. ஃபீல் ஃப்ரீ. உங்களுக்கு இது புரிய இப்ப இது நீங்க பிரசங்கமா கேக்குறீங்க. இப்ப நான் வந்து இதை அனுபவமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதனால எனக்கு வந்து இது என்ன இருக்கு இதுல போய் என்ன இருக்கு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியல பாவம். அதான் ஜீசஸ்மே சிலுவையில சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாவம் அவங்களுக்கே தெரியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஒரு கேள்வி, எப்படி? இன்னொரு கொஸ்டின் கேட்கலாங்களா? சொல்லுங்க. சார் இப்போ அவங்க நம்ம மன்னிச்சிட்டோம், ஆனாலும் என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு தழும்பு மாதிரி அது கிரியேட் ஆயிட்டு அது வந்து எப்போ மறையும் பாஸ்டர் அந்த வடு அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மூலையால இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு வந்து எப்போச்சும் அது வந்து காமிக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க, உனக்கு அது மறையுமா? மறைஞ்சிடும் சிஸ்டர். ஆவியில நம்ம நிறைய பலப்பட இப்ப நான் சொல்றேன்ல இந்த நிலையெல்லாம் நம்ம அடைய கொஞ்சமா அந்த ஸ்டேட்டை இன்னும் இப்ப நான் சொல்றது இப்ப நான் உங்களுக்கு காட்டினது இன்னைக்கு நீங்க இதை பாருங்கன்னு சொன்னது இதெல்லாம் வந்து இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆகுது. இதுல இன்னும் நல்லா உங்க ஆத்மா வந்து இதுல நல்லா பலப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் தானாவே உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுன்னா இது எல்லாமே ஒரு வியர்த்து தான். இதுல ஒண்ணுமே கிடையாது. இங்க அடையிற பேர்லயும் ஒண்ணும் கிடையாது. இங்க நம்மகிட்ட இருந்து அவங்க எடுத்துட்டு போனதும் ஒண்ணுமே கிடையாது. அவங்க நம்மகிட்ட இருந்து என்ன எடுத்துட்டு போனாங்களோ அது ஒண்ணுமே கிடையாது. அது நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போன எதை வச்சு எவனாலே நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா எதுவுமே நிம்மதியை கொடுக்கவே முடியாது. எதை வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், எதுவுமே நிம்மதி கொடுக்கல. நம்ம அதை பத்தி எவனுக்கு என்ன பண்றது எதை எடுத்துட்டு போய் நிம்மதியா இருக்க உலகம் முழுவதையும் கையில பிடிச்ச அலெக்சாண்டராலேயே நிம்மதியா இருக்க முடியலையா? நம்மகிட்ட இருந்து என்ன எடுத்துக்கொண்டாலும் சரி, நீ என்னிடத்துல இருந்து எதை நீ திருடி கொண்டாலும் சரி, எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. எதை எடுத்துட்டு போய் எவனுக்கும் நிம்மதி வந்துடும். இன்னும் வலிதான் வரும், இன்னும் காயம்தான் வரும். அவன் எடுத்துட்டு போனது அவனுக்கு இன்னும் காயத்தையும் வலியும் தான் கூட்டும். தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரு கோடியா செத்து வச்சிட்டாரு. செத்து போயிட்டாரு.
பல கோடி சேர்த்து வச்சுட்டாரு, செத்து போயிட்டாரு. 2 பையன். இப்ப அந்த சர்ச்சோட காணிக்கை யாருக்குன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க தெரியுமா? அந்த அம்மா இப்ப புலம்புது உட்காந்து, ஐயோ நான் ஏன் இவ்வளவு சொத்து வாங்கி போட்டேன், நான் ஏன் இதை வச்சிருக்கேன்னு புலம்புது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே நமக்கு இதெல்லாம் வரும், வரும், அது பாட்டுக்கு வரும், அவ்வளவுதான். நம்மளை தேடி வருமா? வரும். பணம் வருமா? வரட்டும், எல்லாம் வரட்டும். எதையுமே கொண்டு போய் உங்க ஆத்துமாவை அதுல வச்சிடாதீங்க. அது பாட்டுக்கு வந்துச்சா இருந்துச்சா இருக்கு, இல்லையா இல்ல, ரைட்டு போயிட்டே இரு. அந்த சர்ச்சில் அவங்க சர்ச்சில் 1000 பேர்கிட்ட வராங்க. இப்போ மூத்தம்மனுக்கு இளையம்மனுக்கு சண்டை. எவனாலும் நீ நிம்மதியை கொடுத்துட முடியாது. அதனால மாயையில போய் சிக்கிக்கிட்டு வைக்க வேண்டாம், விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சமா அந்த வடு மறைஞ்சிடும். இந்த மாயை புரிய 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 புரியதான் வடு மறையும். இல்லைன்னா ஆத்மா வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாமா? சொல்லணுமா பிரதர் லியோனார்ட்? பிரதர், பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தானே சொல்றாரு, நான் உன்னை வெட்கப்படவே விடமாட்டேன், உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன், எல்லாத்துலயுமே நம்புறவனா வைப்பேன். அவரு தானே பிரதர் பண்றாரு. இதுக்கு என்ன பிரதர் ஆன்சர்? பழைய ஏற்பாட்டுக்கும் பழைய ஆதாமுக்கும் புதிய ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசமே அதானே. பழைய ஏற்பாட்டுல உள்ள இருக்கான், பழைய மனுஷன் தான் உள்ள இருக்கான், அவனைதான் ஆண்டவர் பிடிச்சு காப்பாத்தணும் இருக்கு. இப்ப புதிய ஆதாமுக்குள்ள வரும்போது நம்முடைய வாழக்கூடிய நம்முடைய நிலையே மாறுது. நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம வானத்துக்குரியவர்களா மாறுறோம். புரியுதுங்களா? நான் உங்களை அவமானப்படுத்துவார் ஆண்டவர்ன்னு நான் சொல்லல. நான் உங்களை அவமானப்படுத்துவார் ஆண்டவர்ன்னு நான் சொல்லல. ஆனா அந்த அயன்ங்கிறது உடையலைன்னா, உங்களுக்குள்ள இருந்து அது உடையலைன்னா உங்களால என்னைக்குமே அந்த மாயால இருந்து வெளிவர முடியாது. அந்த மாயையை உடைக்கிறதுக்கு விட்டு கொடுத்துருங்க. உடைச்சிட்டு போகும். உடைய 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 உங்களுக்கே தெரியும் உள்ளுக்குள்ள இது எல்லாமே பொய். இல்லைன்னா அந்த உள்ள இருக்கிற நான் கடவுள் தான் பலமா உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப நான் உங்களை வெட்கப்படுத்துவாருன்னு சொல்ல, புதிய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கு, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல. விசுவாசிக்கிறவர்கள் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவாருன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாயைன்ற இது உடையிறத நீங்க வெட்கமா நீங்க நம்புறீங்க, அவ்வளவுதான். அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாருன்றது இந்த மாயை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு அது வலிக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு வலிக்கும். அது உடையிறப்ப அதை உடைச்சிடுறதுக்கு விட்டுறணும். அதுக்குதான் பெரிய தாழ்மையும் தேவை. ஏன்னா அந்த சாமி உள்ள இருக்க சாமி, அந்த சாப்பிட்ட உடனே நீ சாமி ஆவணும் பாருங்க, அன்னைக்கே சாமி ஆயிட்டம் பாருங்க, அந்த சாமி நம்மளை விடாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
வாட் வுட் என்ன பண்ணணும் அந்த செல்ஃபை கில் பண்றதுக்கு? மெடிடேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் முதல்ல உங்களை இந்த மாயால இருந்து பிரிச்சு பார்க்க எடுங்க வெளியில. தாட்ஸுக்கும் நான் இந்த தாட்ஸ் கிடையாது, இத முதல்ல இந்த 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 ஸ்டேட்டுக்கு முதல்ல வாங்க. இதுக்கும் எனக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு, இது நான் இல்ல. பவுல் அதை அறிஞ்சாரு பாருங்க. அதுதான் முதல் படி, அதுதான் ஃபர்ஸ்ட். மனசுக்கும் என்னுடைய மைண்ட் நான் இல்ல, இந்த மைண்ட்ல ஓடுது இது நான் இல்ல, இந்த பாடி இது நான் இல்ல, அப்ப நான் யார் அப்படின்ற நோயிங் யுவர் செல்ஃப். இதுதான் செல்ஃப் அறிகிறது. நோயிங் தட் ஐ எம் அ கான்சியஸ்னஸ், நான் ஒரு மனசாட்சியா இருக்கிறேன். அதை அட்டைன் பண்ணுங்க. சொல்லுங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து சொல்றாருல, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் வந்து செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக அப்படின்னு. அப்போனா இந்த ஒரு நம்மளுடைய மனசை வந்து கன்வின்ஸ் ஆயிரணும், நம்மளுடைய சித்தத்தை காட்டிலும் நம்மளுடைய பிரேயரை காட்டிலும் அவரே எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அவருடைய சித்தம் ஏதோ அது என்னுடைய சித்தத்தை காட்டிலும் அது பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளுடைய இருதயத்தை கன்வின்ஸ் ஆக்குற அளவுக்கு கொண்டு வரணும். ஆமா ஆமா. ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்ளுறதுக்கு முன்னாடியும் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ எது ஒரு பெஸ்டான ப்ரேயர் அப்படின்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரலோகத்துல எப்படி செயல்படுது அதே போல இங்கேயும் செயல்படுவதாக. பட் அட் த சேம் டைம் அவரும் சொல்றாரு, நீங்க வந்து நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்குமே அதிகமா செய்கிற ஒரு தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஸோ அப்போ பெஸ்ட் ப்ரேயர் என்ன அப்படின்னா, என்னுடைய சித்தத்தை காட்டிலும் உங்களோட சித்தம் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் வில் பெஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய ஹார்ட்டை கொண்டு வர்றது. ஆமா. யா, தட்ஸ் வாட். கரெக்ட். நோயிங் தட் I am the kingdom of God. நான் தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறேன். அவர் ராஜ்யத்தை நான் சுமந்து செல்லுகிறேன். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் ராஜ்யம் தான் எனக்குள்ள இருக்கிறது என்றதை அக்செப்ட் பண்ணி ஹம்பிளா அதை அக்செப்ட் பண்றதுதானே பெரிய சாதனையே. சும்மா போய் உட்காந்து ஜெபம் பண்ணிடலாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதாக. ஆத்மாவுக்கு உள்ள போய் பண்ணீங்க பாருங்க, அப்ப தெரியும். அங்க உள்ள இருக்கிற அந்த ஐயம் டிஸ்ட்ராய் ஆகும் போது தான் அது ட்ரூவா வெளிப்படும். சரிங்களா? முடிச்சிடலாமா?